பொதுவாவே ஆட்டுக்கறி குழம்புனா செம்ம கொண்டாட்டம் தான். அதுலயும் செட்டிநாடுங்கிற பேரை முன்னாடி போட்டோம், நம்ம வீட்டுல மொத்த பேரும் நமக்கு சரண்டர் தான். அது என்ன கரகமோ தெரியல, வார கடைசியில நான்வெஜ் சாப்பிடலன்னா நாக்கு செத்து போன மாதிரி ஆயிடுது. அதை தட்டி எழுப்பணும்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வாய்க்கு ருசியா சாப்பிட்டா மட்டும்தான் முடியும். என்ன இதுல ஒண்ணுன்னா தேவையான மசாலா பொருள்லாம் பக்கத்துல நின்னு பார்த்து பக்குவமா அரைச்சு போடணும். இல்ல அப்படின்னா மொத்த சோழியும் முடிஞ்சு போச்சு. சாதா குழம்புனா அதெல்லாம் நமக்கு எந்த அவசியமும் இல்ல. அரைச்சு வச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் தலைமையில கொட்டி ஒரு குழப்பணும்னா குழம்பு ரெடி ஆயிடும். என்னடா இம்மா நேரம் ஆகுதுன்னு நம்ம கொஞ்சம் அலுப்பு பட்டோம்னா வாய்க்கு ருசியா செஞ்சு சாப்பிட முடியாது. அதனால நல்லா சாப்பிடணும் அப்படின்னா இந்த அலுப்ப பார்க்காம சட்டுப்புட்டுன்னு செஞ்சு போடுறது. சரி, இன்னைக்கு குழம்பு வச்சே ஓட்டி போடுவோன்னு பார்த்தா பிள்ளைங்க அங்கேருந்து வந்து வறுத்த கறி இல்லையான்றாங்க. எனக்கு பொக்குன்னு ஆயி போச்சு. நமக்கே வறுத்த கறி இல்லைன்னா நல்லா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. சரி, கடகடன் இதையும் செஞ்சு இறக்கிடுவோன்னு இறக்கியாச்சு. நம்ம கொள்ளையில வேற கொழுன்னு வாழை இலை இருந்தது. ஆட்டு குழம்பு வாழை இலையில போட்டு சாப்பிட்டோம்னா சர்வ சாதாரணமா சட்டி சோறு கூட உள்ள இறங்கும். அது என்னமோ இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போதெல்லாம் சமைக்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிச்சுடுது. இதுக்கு மேல காக்க முடியாதுன்னு சொல்லி செஞ்சு வச்ச எல்லாத்தையும் கூச்சப்படாம தாராளமா அள்ளி ஊத்தி பரட்டி ஒரு வாய் வச்சா நாக்குல டேஸ்ட் நின்னு நடனெல்லாம் ஆடுது.